ஒருத்தி போகிற இடம்லாம் கரெக்ஷன் போட்டுனே போகிறா. அம்மா அம்மா அப்படின்னு. அண்ணா இல்லை, அம்மா அம்மா அப்படின்ட்டு. அதாவது என்னத்துக்கு அப்படி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த ஒரு ரிப்ளை வந்தது, ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா, ஓத்தவெல்லாம் ஆத்தாவானா ஆத்தாவை எப்படி கும்பிடுவ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ரொம்ப மோசமான ஆளுங்களும் இருப்பாங்களே, நம்மளுக்கு தான் காதில் தான் கேட்குது. ஓத்தவெல்லாம் ஆத்தாவானா அப்போ ஆத்தாவை எப்படி கும்பிடுவ அப்படிங்கிறதுக்கு. அப்போது அந்த பொண்ணு வந்து கரெக்டிவ் மெஷர் எப்படி போடுறா, அம்மா அம்மா அப்படின்ட்டு சொல்கிறா. இதுக்கு தான் வந்து கருப்பு கொடி காட்டுறவங்கலாம் வந்து அப்போ வந்து செவ்வகத்தில் தானே இருந்த, கருவறையில் வந்து ரத்தத்தோட இதில் தானே கருவறையில் தானே இருந்த அப்படின்ட்டு சோப்பும் கருப்பையும் போட்டு வைக்கிறாங்க. அப்போ பார்த்தா முண்டைங்க ஆனவளுங்கெல்லாம் எப்படி புண்டைங்களுக்கு நடுவில் வந்துடுதுங்க, அப்படியே உருப்பெறும் அப்படின்னு எப்படி மற்ற புண்டைங்கள்லாம் வருது அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக ரொம்ப அசிங்கமாக வந்து பேசக்கூடிய நபர்களுடைய இதுக்கெல்லாம் வந்து கரெக்ஷன் போடணுமா? அதாவது நம்ம ஒருத்தங்களை பார்க்கும் போது ஒரு லேடி, ஒரு வயது முதிர்ந்த வாழ்ந்து முடிஞ்சவங்க, அவங்களுக்கு வந்து புருஷன் இருக்கணுமா அவசியம் இல்லை, இல்லை வந்து தம்பி இருக்கிறானா அண்ணா இருக்கிறாங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்க பார்க்கும் போதே அப்படி ஒரு பரிவோட, அப்படியே ஒரு வேதனையோட, அவ்வளோ ஒரு கஷ்டத்தோட நம்மளை பார்க்கும் போது அப்படி ஒரு இதில் நம்மளை பார்க்குறாங்க. முன்ன பின்ன நம்மளுக்கு அறிமுகம் கிடையாது. ஒரு சில வினாடிகளை தாண்டி ஒரு சில நிமிடங்கள் கூட ஆகலை, அந்த நொடி சில கணங்கள் அது நகரக்கூடிய அந்த நாழிகள்லேயே அதே உருவில் வந்து வேற பிசாசு மாதிரி ஒரு பொம்பளை அந்த இடத்துல அவங்களையே இன்னொரு ஒரு நிஜமாலே பிசாசு முண்டையாக வாழ்ந்த ஒரு பொம்பளையோட உரு நம்மளுக்கு தெரியுது. அப்போ யாரை நம்ம வணங்குவோம், யாரை வந்து நம்ம வந்து நம்ம நினைக்கும் போது யாரை நம்ம வந்து நினச்சி வந்து நம்ம சிந்தனையில் கும்பிடுவோம். ஏன்னா சில இதில் வந்து ஒரு சில வழி இதில் இருக்கும் போது அவங்க நம்மளை பார்க்கணுன்னு நினைக்கும் போது அவங்க வருவாங்க அப்படின்னு. அப்போது நம்மளுக்கு மேலே பரிவோடு இருக்கிறவங்களும் நம்ம மேலே வந்து அன்போடு இருக்கிறவங்களும் இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வருது. நம்மளை வந்து எதிர்க்கக்கூடிய சில நம்மளுக்கு வந்து அருவருக்கத்தக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பிடிப்பில்லாத ஒரு சில நபர்களும் வந்து அந்த ஊரில் ஆக்கிரமித்து திரும்ப வந்து நம்ம எதிரிலேயே வந்து ஏன்னு நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. அப்போது நம்ம எப்படி அந்த புலத்தை வந்து நம்ம ஆதரிப்போம், நம்ம எப்படி அதை வந்து வணங்குவோம், எதுக்காக அம்மா அம்மான்ட்டு எல்லாரையும் பார்த்து ஆம்பளைகளை பார்த்தா கூட அம்மான்ட்டு கரெக்ஷன் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நான். உங்களுக்கு உங்கள் அம்மா யாருன்னு தெரியும், அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது தெரியும். எல்லாரையும் அதே இதில் வந்து நேர்த்தியில் செமையாக வச்சு சமயம் தானே, சமயத்தில் தானே, மதத்தில் தானே அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாரையும் வந்து ஒரே ஸ்தானத்தில் வச்சு பார்க்கக்கூடாது. எடைக்கல்லே மாறுது தானே, எடைக்கல் கூட வேறு தான் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஒரு பொம்பளையாக இருக்கிறாங்க, ஒரு ஆம்பளையாக இருக்காங்கங்கிறதுனால அதே ஸ்தானத்தில் அம்மா இவங்க அப்பா இது அப்படிங்கிற மாதிரி கரெக்ஷனை போடக்கூடாது. அந்த மாதிரி எப்பவுமே பண்ணாதீங்க. வேண்டும் போது கூட உங்களுக்கு யார் வேண்டுனதுக்கு உரிய நபர்களோ அவங்கள தான் நீங்கள் வந்து வேண்டணும், ஆதரிக்கணும். சம பங்கு இல்லை.